ஹாய் ஹலோ வெல்கம் யூ ஆல் டு அவர் கேன்சல். இன்னைக்கு AutoCAD கிளாஸை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டூல் பார் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராப்பர்ட்டிஸ் டூல் பார் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கலரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ட்ராயிங்கோட கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்படி கலரை சேஞ்ச் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ ஒரு சில டிராயிங்ஸ் சும்மா வரைஞ்சி தர்றேன். இப்போ இந்த லைன்ஸோட கலர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க இந்த லைனை இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு டூல் பார் ப்ராப்பர்ட்டிஸ் டூல் பார்னு ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்மளுக்கு இந்த லைனோட டீட்டெயில்ஸ் பற்றி இருக்கும். அதில் வந்து கலரு, லேயரு, லைனோட டைப்பு, லைன் வெயிட்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன்னில் பாருங்கள், இதில் கலர்னு இருக்கும். அதில் வந்து பேசிக்காக டிஃபால்ட்டாக பை லேயர்னு இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, ரெட், எல்லோ, ப்ளூ, க்ரீன், ஹேர் அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த லைனுக்கு கலர்ஸு சேஞ்ச் ஆகுது. பாருங்கள், நம்ம எதை செலக்ட் பண்ணோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸு சேஞ்ச் ஆகும். இது வந்து லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். இதுவே நம்ம ஃபுல் ட்ராயிங்குமே நெக்ஸ்ட் நம்ம வரைய போகிறதுக்குள்ள இந்த கலர்ஸில் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இன்னும் நெக்ஸ்ட் நான் லைன் வரைகிறேன். பாருங்கள் என்ன கலர்ஸில் க்ரியேட் ஆகுது, ரெட் கலரில் க்ரியேட் ஆகுது. இப்போது நம்மளுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணி இதோட கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம கலர்ஸை ட்ராயிங்கில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா லைனோட டைப் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது லைனை கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கிறத பார்த்தோம். இப்போது லைனோட டைப்ஸ், அதாவது ஜிக்ஸாக் லைனு, டாட்டர் லைனு, டேஷ் லைன்ஸு, இந்த மாதிரி எப்படி நம்ம வரையலாங்கிறத பார்க்கலாம். வாங்க சேம் அதே தான் அப்ளிகேஷனில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள் சேம் அதே தான் ப்ராப்பர்ட்டிஸில் மேலே லைனோட கலரு, லைன் டைப்பு, லைன் வெயிட்டுன்னு இருக்கும். அதில் லைன் டைப்பை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் பை லேயர், பை லெவலுக்கு கண்டினியூஸ் இருக்கும். மோர் தென் வேணும்னா நீங்கள் அதர் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு டூல் பார் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பேசிக்காக நம்ம அப்லோட் பண்ண வச்சுருந்ததை இந்த கரண்ட் பேஜில் காட்டுது. இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறதா இங்கே லோடுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் டேஷ் லைன்ஸ், டாட்டர் லைன்ஸு, ஜிக்ஸாக் லைன்ஸு எல்லாமே இதில் இருக்குது. அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ நான் ஜிக்ஸாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் கரண்ட் பேஜில் ஜிக்ஸாக்னு க்ரியேட் ஆகும். தென் ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் செலக்ட் பண்ணால் ஜிக்ஸாக் லைனும் நம்மளுக்கு கரண்ட் பேஜில் காட்டிக்கும். இப்போ ஜிக்ஸாக் லைனை செலக்ட் பண்ணிட்டேன். நம்ம வர நெக்ஸ்ட் லைன் செலக்ட் பண்ணிட்டு ஜூம் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா ஜிக்ஸாக்ல நம்மளுக்கு லைன் க்ரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு சேம் டிஃபால்ட்டாக பை லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபையாக இந்த லைனை மட்டும் நம்ம இப்போது ஜிக்ஸாக் லைனை மாற்றணுன்னா இங்கே லைன் ப்ராப்பர்ட்டிஸில் லைன் டைப்புன்னு இருக்கும். அதில் பாருங்கள் நம்ம ஜிக்ஸாக்குன்னு சொல்லி லோட் பண்ணி வச்சுருந்தோம். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த லைன் ஜிக்ஸாக்காக மாறிடும். இதுதான் லைன் டைப்னு சொல்லுவோம். பேசிக்காக நம்மளுக்கு வந்து எப்போவுமே பை லேயர் தான் இருக்கும். அதுதான் வந்து AutoCADோட டிஃபால்ட் லேயர். நம்மளுக்கு தேவையான லேயர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் கமாண்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து லைன் வெயிட்டு. ஃபஸ்ட் நம்ம கலர் பற்றி பார்த்தோம், லைன் டைப் பார்த்தோம், லைன் வெயிட்டு. வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் மேலே கலர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னது லைன் வெயிட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக பை லேயர் தான் இருக்கும். அது போக நம்மளுக்கு வேரியஸ் வேல்யூஸில் எம்எம்மில் நம்மளுக்கு லைனோட வெயிட் இருக்கும். லைன் வெயிட்னா என்னென்னா திக்னஸ் ஆஃப் த லைன் தான் லைன் வெயிட்டு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து நம்ம செட்டிங்ஸை எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ வேல்யூஸை நம்ம லைன் வந்து கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு லைனை மட்டும் அதோட திக்னஸ் மாற்றணும்னா
சேம் அந்த லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து லெஃப்ட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் டூல் பாரில் லைன் வெயிட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பை லேயர்லேருந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைமென்ஷன் லைன். இப்போ வந்து நான் 1 mm கொடுக்குறேன். அந்த லைனோட வெயிட்டு 1 mmக்கு கிரியேட் ஆயிரும். இப்போது அது விசிபிள் ஆகலைன்னா ட்ராயிங்கில் வந்து பேசிக்காக வந்து நம்மளுக்கு வந்து தின் லைனில் தான் நம்மளுக்கு விசிபிள் ஆகிருக்கு. அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா சேம் அதே இது ப்ராப்பர்ட்டிஸில் லைன் வெயிட் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே லைன் வெயிட்டு அப்படின்ட்டு இருக்கும். ட்ராயிங்கில் கேட்லேயே நம்மளுக்கு டிஸ்பிளே லைன் வெயிட்டுன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த லைன் வெயிட்டோட திக்னஸ்ஸு சேஞ்ச் ஆயிரும். இதுதான் லைன் வெயிட்டு. இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த லைன் தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திக்னஸ்லாம் நம்ம கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், இந்த கலர் லைனை நான் இப்போ லைன் வெயிட் செலக்ட் பண்ணுறேன். அது வந்து வேல்யூ வந்து ஒரு 50 mm 0.50 mm கொடுக்க அதோட திக்னஸ் இப்போ வந்து விசிபிள் ஆகுது. லாஸ்ட் டைமில் வந்து ஏன் விசிபிள் ஆகலைன்னா நம்ம லைன் வெயிட் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருந்ததுனால நம்மளுக்கு இப்படி இருந்துச்சு. சேம் அதே இது நம்ம லைன் வெயிட்டை பேசிக்காக என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா அதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம எப்போ மாதிரி ட்ராயிங் வரையும் போது ஸ்டார்டிங்லே நம்மளுக்கு திக்னஸ் ஆஃப் த லைன் கிடச்சிரும். இப்போ வந்து லைன் வெயிட் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பாயிண்ட். இப்போது நம்ம ட்ராயிங் நார்மலாக லைன்ஸ்லாம் வரைவோம், ஆனால் பாயிண்ட் எப்படி வைக்கணுங்கிறது தெரியாது. ஸோ அதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து POன்னு சொல்லி என்டர் பண்ணால் பாயிண்ட் அப்ளை ஆயிரும். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு பாயிண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாயிண்ட்டோட ஷார்ட்கட் கீ வந்து POன்னு என்டர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த பாயிண்ட்டுன்னு கேட்கும். அதை நான் கிளிக் பண்ணால் ஒரு பாயிண்ட்டு செலக்ட் ஆகிடுது. இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண பாயிண்ட். இப்போது இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு நல்லா விசிபிளாக உங்களுக்கு தெரியலனா நம்ம பாயிண்ட்டோட ஷேப்பை நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து பாயிண்ட் ஸ்டைல் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு கமெண்ட் என்னென்னா DDPT அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங்ஸு ஓப்பன் ஆயிரும். வாங்க அப்ளை பண்ணி காட்டுறேன். AUTOCAD ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ கமெண்டில் DDPT டைப்புன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் இப்படி ஒரு டூல் பார் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாயிண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பாயிண்ட் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா பாயிண்ட்டு க்ரியேட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாயிண்ட்டு செலக்ட் பண்ணோம். PO என்டர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்னால் நம்மளுக்கு எந்த இதை செலக்ட் பண்ணோமோ அந்த பாயிண்ட் நம்மளுக்கு வரும். ஸோ பாயிண்ட்டை பற்றி பார்த்தாச்சு. சேம் அதே இது DD டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா பாயிண்ட்டோட சைஸும் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ பாயிண்ட்டோட சைஸை நம்மளுக்கு கூட்டணும் அப்படின்னு நினச்சா என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா பாயிண்ட்டோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போது நார்மல் பாயிண்ட்டுக்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா ID கமெண்ட். இட்ஸ் டிஸ்பிளேஸ் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் த ட்ராயிங். அது எப்படிங்கிற காட்டுறேன் வாங்க. இப்போது நம்ம இந்த ட்ராயிங் வரைஞ்சிருக்கோம். இந்த ட்ராயிங்கோட ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் நம்மளுக்கு தெரியாது. அதாவது என்னென்னா நம்ம இந்த ட்ராயிங் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறத நம்மளுக்கு சொல்கிறது தான் யூசிஸ் ஐகான். இந்த X and Y ஆக்சிஸில் தான் நம்ம இந்த ட்ராயிங்கை வரைகிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூசர் கோஆர்டினேட்ஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம். இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து UCSன்னு சொல்கிறோம். இதில் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து என்ன வேணும்னா ஐடின்னு சொல்லி கமெண்ட் இருக்குது. அந்த கமெண்டை நம்ம இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். வாங்க கமெண்டில் ஐடின்னு என்ட்ரு பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த பாயிண்ட் ஆஃப் த ட்ராயிங்னு இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு பாயிண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம எந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணோமோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வியூ ஆகிருக்கும். அதை நம்மளுக்கு பார்க்கணுன்னா F2 கமெண்ட்டுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பெசிஃபை த பாயிண்டில் X and Y ஆக்சிஸில் நம்மளுக்கு ரீடிங்கை காட்டியிருக்கோம். இப்போ வந்து 3Dயாக இருந்துச்சுன்னா அதை வந்து Z ஆக்சிஸ் வேல்யூவும் காட்டியிருக்கும். இதுதான் வந்து ID கமெண்ட். நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா டிஸ்டன்ஸ் கமெண்ட். நம்ம நார்மலாகவே நம்ம ஒரு டைமென்ஷன் செக் பண்ணும்போது டைமென்ஷனல் டூல் பார் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து டிஸ்டன்ஸுன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு X and Y ஆக்சிஸில் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது
இந்த ஸ்கொயரோட டிஸ்டன்ஸை நம்ம நார்மலாக இப்படி மெஷர் பண்ணி பார்ப்போம். அப்படி தானே மேலே டைமென்ஷன் டூல் பாரை செலக்ட் பண்ணி லீனியர் செலக்ட் பண்ணோம், அதோட வேல்யூஸை பார்ப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 8 feet and 4.5 inchesன்னு சொல்லி கிரியேட் ஆகிருக்கு. இப்போ வந்து கமெண்டில் டிஸ்டன்ஸுன்னு டைப் பண்ணுங்கள், DISTன்னு சொல்லி ஷார்ட்டாக டைப் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸுங்கிறதுக்காக நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட்டுன்னு கேட்கும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸுங்கிற வேல்யூஸை காட்டுது. அதாவது 8 feet 4.5 inchesல நம்மளுக்கு காட்டுது. இதுதான் நம்ம டிஸ்டன்ஸ். சேம் அதே இது நம்ம F2 கமெண்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து நம்ம மெஷர் பண்ண டிஸ்டன்ஸை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸை செக் பண்ணதுனால 8 feet and 4.5 inches தான் நம்மளுக்கு லைன் இருந்துச்சு, அந்த வேல்யூஸை நம்மளுக்கு காட்டிடும். சேம் அதே இது நம்ம Y ஆக்சிஸ்லையும் செக் பண்ணலாம் அண்ட் Z ஆக்சிஸ்லையும் செக் பண்ணலாம். நார்மலாக வந்து நம்ம லீனியர், அலைன், ஆங்குலர் அந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து பேசிக்காக டிஸ்டன்ஸ் செக் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நம்ம இப்படி செக் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து லிஸ்ட் கமெண்ட். அதோட ஷார்ட்கட் கீ வந்து F2. நான் இப்போ வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி. அதாவது என்னென்னா CADல கமெண்ட் பாக்ஸில் வியூ பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் கீ வந்து F2. அதில் வந்து நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோமோ அதை நம்ம வியூ பண்ணி அண்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம என்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம பார்க்க முடியும். இதுதான் வந்து லிஸ்ட்டு. வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து ஏரியா. அதோட ஷார்ட்கட் கீ வந்து AA. இப்போது நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி எப்படி ஏரியாஸை செக் பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க, நான் இப்போ ஒரு ஸ்கொயர் வரைகிறேன். 10x10க்கு ஒரு ஸ்கொயர் வரைய போகிறேன். நான் ஃபீட்டில் தான் வரைகிறேன். இப்போ வந்து நான் 10x10க்கு ஒரு ஸ்கொயரை வரைஞ்சிருக்கேன். அது வந்து நார்மலாக ஒரு ரூம் ஏரியா. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஏரியா வந்து ஃபார்முலா வந்து L/B. அப்படின்னா 10x10 = வேல்யூ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஏரியா. பட் நார்மலாக 10x10னா என்னது? 100 ஸ்கொயர் ஃபீட். நான் ஃபீட்டில் வரைஞ்சிருக்கிறதுனால நான் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட்டு இதில் வந்து நம்மளுக்கு தெரியணும். வாங்க அதை எப்படி செக் பண்ணலாங்கிற பார்ப்போம். இப்போ கமெண்டில் AN டைப் பண்ணுங்கள், என்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரும் அண்ட் செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட். நம்ம ஸ்கொயர் தான் வரைஞ்சிருக்கிறதுனால 4 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்ம செலக்ட் பண்ணி அதோட ஏரியாவை செக் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம நிறைய இர்ரெகுலர் டைமென்ஷனில் நம்ம ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருப்போம். நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி வரைகிறது கஷ்டம். அதில் நம்ம CADல ஈஸியாகவே நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் வந்து ஏரியாவும் தெரியும், அதோட பெரிமீட்டரும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து 4 பாயிண்ட்ஸோட மெஷர்மெண்ட்டு தான் நம்மளுக்கு தெரியணும். ஸோ என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்து பாருங்கள், கமெண்ட் கீழே 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளுக்கு காட்டியிருக்கு. அண்ட் தென் பெரிமீட்டர் வந்து 40 feet அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இதை நம்ம வியூ பண்ணுறது எப்படி வியூ பண்ணி பார்க்கலாம். கமெண்டில் கீழே வியூ பண்ணி F2ங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஏரியா = 14,400 ஸ்கொயர் இன்ச்சஸ் அண்ட் 100 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பெரிமீட்டர் வேல்யூ வந்து 40 feetன்னு கொடுத்துருக்கு. இப்படி தான் நம்ம ஏரியா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து டிவைட் கமெண்ட். ஸோ ஒரு ட்ராயிங்கை டிவைட் பண்ணி வரையணும்னா எப்படி வரையலாங்கிறத நம்ம இந்த CADல ஈஸியாக நம்ம வரைஞ்சிக்கலாம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு 25 feet அப்படி வரைஞ்சிக்கிறேன். இப்போது இந்த இதை டிவைட் பண்ணணும். இந்த லைனை நான் டிவைட் பண்ணணும். ஸோ எப்படி டிவைட் பண்ணிக்கலாம்? நான் இந்த பாயிண்ட்டோட ஷேப்பை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் இந்த லைனை டிவைட் பண்ண போகிறேன். டிவைடுக்கு ஷார்ட்கட் கீ வந்து DIV. கமெண்டில் என்டர் பண்ணிக்கோங்க அண்ட் செலக்ட் த ஆப்ஜெக்ட் டு டிவைடுன்னு இருக்கும். நான் அந்த 25 feet லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து எத்தனை செக்மெண்ட்ஸாக நான் பிரிக்கணுங்கிற கேட்குது. நான் 5 செக்மெண்ட்ஸுன்னு கொடுக்குறேன். தென் க்ரியேட் ஆகிடுச்சு. பாருங்கள், 5 செக்மெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு டிவைட் ஆகி பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி காட்டிடுது. இதுதான் வந்து டிவைட் கமெண்ட். இப்போது மெஷர் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. வேல்யூஸில் எந்த மாற்றமும் தப்பு வராது.
பார்த்தீங்களா? டோட்டலாக இந்த லைன் வந்து 25 ஃபீட்டு. நம்மளுக்கு செக்மெண்ட்ஸ் வந்து பிரிஞ்சிருக்கு வந்து 5 செக்மெண்ட்ஸாக பிரிஞ்சிருக்கு. அது ஈச் செக்மெண்ட்டும் 5 ஃபீட்டில் நம்மளுக்கு டிவைட் ஆகி காட்டியிருக்கு. இதுதான் வந்து டிவைட் கமாண்ட். இதோட நம்ம இந்த வீடியோ செக்ஷனை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங் கேட் சர்க்கிள்.